I was a child in the Illinois woods, in a small brown house down a gravel road. No TV, no phone, no, just my brother and me, magic all around. Well, it used to come so easy, dancing in the shaded yard, when I knew the recipe for the potion jar. City street, and now I am grown. Got a tune in, reaching down through the floorboard. The TV and the phone make it harder to hear magic all around. Now it doesn't come so easy, but it might if I try hard to remember the recipe for the potion jar. ஹாய் ஸ்வீட்டி. இந்த ரைடுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ ஸ்ட்ரக் ஆயிட்ட, வெளியே போலான்னு சொன்னல, அப்பவே நினைச்சேன் பேபி சிட்டிங்கா இருக்கும்னு. நம்ம எல்லாருக்கும் யாரோ ஒருத்தங்க நிச்சயமா தேவை. அது மனுஷங்க தான் பண்ணணும்னு இல்ல. நீ ஒரு கார் வாங்கிடு. உனக்கு உங்க அப்பா இருக்காரு, நிறைய செலவு பண்ணி கார்லாம் வாங்கி கொடுப்பாரு. கொஞ்சம் வாய மூடுமா. அம்மா, யார் அது? என்னோட பேபி பிரதர். வீட்ல தனியா உட்காந்துக்கிட்டு நெட்ல முகம் தெரியாத ஆளுங்களோட சைபர் சாட் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள பத்தி எதுவுமே இவனுக்கு தெரியாதா. சாட்டர்டே நைட் தான் அதை கண்டுபிடிச்சேன். அப்ப நீ அவன்கிட்ட பேசிதான் ஆகணும். லாஸ்ட் டைம் நம்ம எப்ப இந்த மாதிரி மீட் பண்ணோம்? எனக்கு சரியா தெரியல. ஆனா பேபி சிட்டிங் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வெறுப்பாதான் இருக்கு. எங்க அப்பா கூட இப்படிதான் பண்ண சொல்லுவாரு. எனக்கு இந்த வேலை கிடைச்சா சந்தோஷமா பண்ணுவேன். என்னவோ போ. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, இதுக்கு செலவாகிற கேஸுக்கு அவங்க பே பண்ணி ஆகணும். பாக்கலாம். என்ன பிக் பண்றதுக்கு நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன்னு. சரி, ஓகே.
தேங்க்யூ so மச். வந்துட்டியா? நான் பயந்துட்டேன். வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. உள்ள வா. ஆல்ரெடி டானி குழந்தைய பெட்ல வச்சுட்டா. குழந்தை பெட்ல இருக்கா? 3 மாசம் குழந்தை சாப்பிடும், பெட்ல பாத்ரூம் போகும், அழுகும். ஆல்ரெடி பாத்ரூம் போயாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்க சந்தோஷமா இருக்கு. ஓ, நீங்க வந்துட்டீங்களா? வீட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன்னா இருட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். என் ஃப்ரெண்டு தான் என்ன இங்க விட்டுட்டு போனா. ரொம்ப சந்தோஷம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பணும்னா இவரே கொண்டு வந்து விட்டுருவாரு. இல்ல, என் ஃப்ரெண்டு வருவா. ரொம்ப நல்லது. பட் ஒரு வேலை தேவைன்னா கூட்டிட்டு போறேன். ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? டின்னர் அப்புறம் லேட் நைட் மூவி, இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட பிளான். ஹாப்பி அனிவர்சரி. சரி, ஓகே, இப்போ நாங்க கிளம்பலாம்னு இருக்கோம். சரி, இப்ப கிளம்பலாம்ல? இல்ல, நீங்க தான் எங்க குழந்தைய பாத்துக்க போற ஃபர்ஸ்ட் பேபி சிட்டர். எங்க குழந்தை தூக்கத்துல இருந்து எந்திரிக்காது. ஒருவேளை எந்திரிச்சிட்டா? ஒருவேளை எழுந்துட்டா? ஒருவேளை கண்டிப்பா எந்திரிச்சிட்டா? கண்டிப்பா எழுந்திருக்கோம். முதல்ல டயப்பரை மாத்தணும். அது டிவி கிட்ட இருக்கு. பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. தேவைன்னா எடுத்துக்கோங்க. பாப்பாக்கு ஒயிட் நாய்ஸ் மிஷின்னா ரொம்ப பிடிக்கும். அதை கூட வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் மானிட்டர் இந்த டேப்லெட்ல இருக்கு. நம்ம கிளம்பலாமா நீ? அப்புறம் சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. உங்களுக்கு பசிச்சதுன்னா அதை எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸும் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. நீ சொல்லாதது இன்னும் பாத்ரூம் ஒர்க்க பத்தி தான். ஓகே, எனக்கு புரியுது. ஆர்வத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். பேசாம நான் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டுமா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்படின்னா சரி. மூவி லேட் நைட் போகும்போது கண்டிப்பா நாங்க மொபைல் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வந்தா உங்களால கேட்க முடியாது. இப்பவே நீங்க கேட்டுக்கலாம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே?
ஹலோ. ஹே பேபி, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் என் கூட பேச. நான் இவ்வளவு நேரம் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? ரொம்ப மோசமான கனவு வந்துச்சு. வேலைக்கு தானே போன, அங்க எதுக்காக தூங்கிட்டு இருக்க? சரி விடு, நீ என்ன பண்ற? இன்னைக்கு சாட்டர்டே நைட், சோ ஃபங்க்ஷன் இன் தி ஜங்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஜாலியா இருக்க போல. அப்படிலாம் இல்ல, ஆனா குழந்தைய பாத்துக்கிறத விட இது என்ஜாயா இருக்கு. ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். சாரியா கால் கட் பண்ணதுக்கு. இந்த ஜேக் இருக்கால, அவன் சரியான மடையன். சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இல்ல ஏதோ பிக்சர் சென்ட் பண்ணிருந்தல, அது என்னன்னு சொல்லு. என்ன பிக்சர்? ஹே, நீ தான் எனக்கு ஒரு பிக்சர் சென்ட் பண்ணல. அதான் என்னன்னு கேக்குறேன். அதான் அந்த மோசமான பிக்சர். நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ ஏன் இப்படி பேசுன்னு தெரியல. ஸ்வீட்டி, சத்தியமா நான் உனக்கு எதுவுமே அனுப்பல. இங்க பாரு, தேவையில்லாம விளையாடாத. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா வரவா? வேண்டாம். இல்ல வேணும்னா வரேன். வேண்டாங்கறல. இல்ல நான் கண்டிப்பா வருவேன். வேண்டாம், போன வை.
Oh God. சர்ப்ரைஸ். இந்த ஃப்ரிட்ஜ்ல சரக்கே இல்ல. சரக்கு இல்லையா? எனக்கு தெரியாது. ஃப்ரிட்ஜ்ல சரக்கு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கொஞ்ச நேரம் நீ காத்தாம இருக்கியா ப்ளீஸ்? குழந்தை தூங்கிட்டு இருக்க. ரிலாக்ஸ். இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நம்ம சத்தத்தை கேட்டு குழந்தை ஒண்ணு எந்திரிக்காது. எந்திரிச்சா திரும்ப தூங்க வைக்கிறது கஷ்டம். ஓ சாரி, எனக்கு குழந்தைங்களை பாத்துக்கலாம் தெரியாது, பெத்துக்க மட்டும்தான் தெரியும். வாய மூடுறா. ஆமா, நீ சரியான ஆம்பளதான். சரி, உன்னோட குழந்தை அழுதா நீ என்ன பண்ணுவ? அழுகிற குழந்தைய பார்த்தா எனக்கு பிடிக்காது. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வாயில அடிச்சிருவேன். Hey, shh. குழந்தை எழுந்திருச்சுன்னா அது எப்படி தூங்க வைக்கிறதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும், ஓ, புரியுதா? விட்டா ஃபாதர் ஆஃப் இயர் கேப்ப போல. அதான் என்னோட ஜே. Guys, நீங்க இங்க வந்ததுல சந்தோஷம். ஆனா நீங்க இங்க இருக்க கூடாது, புரியுதுல்ல? அவங்க இப்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. யாருக்கு என்ன கவலை? அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, பாக்குறதுக்கு அவன் சாமியா இருந்தாலும் சுத்த பயந்தாங்குழியா இருக்கான். நான் கூட தான் சாமிங்கா இருக்கேன். என்ன பத்தி சொல்லு. நீ வேற வாய மூடு. உனக்கு என்ன பிடிக்கும்ல? இங்க பாரு ஹனி, போன்ல பேசும்போது நீ ரொம்ப பயந்து போயிருந்த, அதுக்குதான் வந்தோம். நீ எனக்கு அந்த போட்டோ அனுப்புனதால தான் நான் அந்த அளவுக்கு பயந்தேன். நான் உனக்கு எதையும் அனுப்பல. நான் அதை பார்த்தேன், போய் சொல்லாத. அத நீ தான் அனுப்புன. உன் போன்ல இருந்து வேற யார் எனக்கு அதை அனுப்ப போறா? நீ தான் கண்டுபிடிக்கணும். இல்ல இல்ல, என் போனை யார்கிட்டயும் கொடுக்கல, நான் எதுவும் அனுப்பல. சரி, அது என்ன? விட்டு படமா? வாய மூடு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அது ரொம்ப மோசமான பிக்சர். சத்தியமா அதை நான் சென்ட் பண்ணல. அப்ப யார் அதை சென்ட் பண்ணா? எனக்கு என்னமோ ஹியூமர் இருக்கிறவர் அனுப்பியிருப்பாங்கன்னு தோணுது. அவ போன் என்கிட்ட எப்படி வந்திருக்கும்? அந்த நேரம் நான் ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்தேன் என் பிரதர் கூட. ஹாக்கி விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லாத, வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லு. உன்னை பார்க்கும்போதுதான் சர்ப்ரைசிங்கா இருக்கு. உன்ன மாதிரி ஆம்பளைங்க வாழ்க்கை கூட விளையாடுவாங்க. ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு தெரியும். உன்னோட Facebook மெமரி மூமெண்ட்ஸ பாரு, உனக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. யா, எனக்கு தெரியும். அப்புறதுக்கு என்ன விரும்புற? Guys, இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கிளம்புங்க. நான் பாஸ வெறுப்பேத்த விரும்பல. அவங்க உன்னை பாத்துக்கொண்டு தானே சொல்லிருக்காங்க. நாங்க இங்க இருக்கிறோம். கூல். என்னமோ பண்ணுங்க. நல்லது. சரி, இப்ப பீர் எங்க இருக்குன்னு சொல்றியா? இங்க பீர்லாம் குடிக்க கூடாது. நீ ஒண்ணு இந்த உலகத்துக்காக வந்த ஹீரோ கிடையாது பெப். ஜஸ்ட் குழந்தைய பார்க்க வந்திருக்க, அவ்வளவுதான். மூவி பார்க்கலாமா? உன்னுடைய அழகை நான் ரசிக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும்தான் உன்னுடைய திறமை என்னங்கிறது தெரியும். ஆமா, ஆனா எனக்கு மட்டும்தான் உன் பெஸ்ட் தெரியும். நீ பறந்து போகும்போது ரொம்ப சின்னதா இருந்தாலும் நல்லாவே இருக்கும். உன்னை நீயே கொஞ்சம் பாரு. இப்ப எதுக்காக இந்த மூவிய பாக்குறீங்க? ஏன்னா இது கிளாசிக். கிளாசிக்கல் குப்பன் வேணும்னா சொல்லுங்க. நீ இதை விட பெஸ்டா எதை காட்டுறேன்னு சொன்னாலும் அது இதை விட மட்டமா தான் இருக்கும். ரொம்ப மட்டமா இருக்கும். இது நம்ம 2 பேரும் தனியா பாப்போம்னு நினைச்சேன். ஆனா நம்ம மீட் பண்ணப்பலாம் அதை விட முக்கியமான ஒண்ணு பண்ணோம். எப்ப பார்த்தாலும் தேவையில்லாததையே பேசு. சரியா எதையாவது சொன்னா என்ன தப்பா பேசிரு, ஓகே? முட்டாள்தனத்துக்கு நீங்க 2 பேரும் மட்டும்தான் எக்ஸாம்பிள். ப்ளீஸ் இங்க ஸ்மோக் பண்ணிடாத. இதுல என்ன இருக்கு? வேண்டாம். ஃபைன், நான் வெளியே போய் பிடிச்சுக்கிறேன். அது உன் இஷ்டம். மூவியை வேணா பாஸ் பண்ணி வைக்கட்டுமா? ஆமா ஆமா, இந்த படத்தை நான் 1 நிமிஷம் பார்க்கலனாலும் நான் அப்படியே தவிச்சு போயிருவேன். இவங்களுக்கெல்லாம் நெய்பர் மேல அக்கறையே இல்லையா? இங்க பக்கத்துல நிறைய வீடு இருக்கு, இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப தனியா இருக்குல்ல. இந்த இடத்துல எல்லாம் இருந்தா நான் வெறுத்து போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் டேஞ்சரா தெரியுது. ஆஹா, அங்க பாருங்க, ஒரு பேத் இருக்கு. அது ஹைக்கிங்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல.
நீ என்ன நினைக்கிற? நல்லாதான் இருக்கு. நீ அத பாத்தியா? எதை பாத்தியா? அந்த மரத்துக்கிட்ட. என்ன கார்ஜியஸா இருக்கு. அத சொல்லல, அந்த மரத்துக்கு முன்னாடி. என்ன? நாங்க ஏதோ ஒண்ணு நிக்கிறத பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியல. ஆமா, நீ சொன்னது சரியா இருக்கலாம், ஆனா நான் பார்க்கல. சரி வா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துற போறாங்க. நம்ம போலாம். சரி. மிட் நைட். ஆமா, இந்த நேரம் சீக்கிரமா முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் பாரு. ஏய், இது ரொம்ப நல்ல சீன், இத பாரு. நீ அத கேட்டியா? யா. ஏய், அங்க பாரு, அதான் பெஸ்டா இருக்கும். ஏய், கேமராவை சீக்கிரமா எடு. ஏய், இங்க பாரு, அவங்க அந்த பறவையை போட்டோ எடுக்க நினைக்கிறாங்க, ஆனா அதுக்குள்ள அது பறந்துருச்சு. பாரு பாரு, விட்டுறத பாரு. நீ இப்ப வாய மூட மாட்டியா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மொக்க படத்தை உனக்காக சப்போர்ட் பண்ண, ஆனா பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நீ பேசிட்டே அதுக்கு? இருக்க. நல்ல மூவி தெரியுமா இது? ஆக்சுவலா இத பாக்குற எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். இத தியேட்டர்ல பாத்துருக்கணும். இது ரொம்பவே அனாயிங்கா இருக்கா? இப்ப சொல்லு. தியேட்டர்ல இருக்கும்போது அனாவசியமா பேசக்கூடாது. மீறி பேசினா பக்கத்துல இருக்கவங்க கத்துவாங்க. ஹே பேபி பிரதர். பேபி சிட்டிங் எப்படி போகுது? யூசுவலா தான். என்ன செக் பண்றதுக்கு இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்திருக்காங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் ஏஜ், என்னால இங்க இருந்தே அவங்க பண்றதை பண்ண முடியும். சரி, இப்பயும் கால் பண்ண. ஒண்ணும் இல்ல, பாட்டியும் தாத்தாவும் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்க்கு வருவியான்னு தெரிஞ்சுக்க சொன்னாங்க. நான் தான் வரமாட்டேனே. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு புரியுதா? மெமோரியல் சர்வீஸ்க்காக உன்னை கூப்பிட்டுருக்காங்க. நோ, அவங்க ரொம்ப நாளா கூப்பிடுறாங்க ரெனே. என்னால முடியாது. எதுக்கு இவ்வளவு டார்க்கா இருக்கு? என்னால உன்னை சரியா பார்க்க முடியல. இங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, கேலி கிட்ட போன் கொடு. ஹாய் செக்ஸி, நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்றது? எனக்கு தெரியல. இப்படி என்ன அவாய்ட் பண்ணி ஹர்ட் பண்ணாத. இதனாலதான் உன் மேல கிரேஸும் இருக்கு. இது அவளோட பிரதர். எப்படி இருக்கு ப்ரோ? ஃபைன். ஆமா, நீ இந்த வர்ச்சுவல் லைஃப்ல சந்தோஷமா இருக்கியா? நீ ஒருத்தர் மறந்துட்ட. ஓ, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்களா? இல்ல, நீ என்ன ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்ட. நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? அங்க ஒரு பொண்ணு இருக்காளே. என்ன பொண்ணு இருக்கா? உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அவதான். இது ஒண்ணு விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. இதுல ஃபன் பண்றதுக்கு என்ன இருக்கு? இங்க யாருமே இல்லையே. ஏய், சத்தியமா நான் உண்மையதான் சொன்னேன். போன பை ரே. ஏன் என் மேல கோவப்படுற? நான் உண்மையதான் சொன்னேனே. குட் பை ரே. இன்னைக்கு எல்லாருமே குட் டைம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? Oh my God. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு?
எனக்கு தெரியல, இந்த வீட்ல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பா இருக்குன்னா எனக்கு புரியலையே. எனக்கு தெரியல, நம்மள தாண்டி இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ என்ன பார்த்த? உன் ஃப்ரெண்ட் சரியான காமெடி பீஸா இருக்கான். அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. அதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் அவ பேசாத. வாழ்க்கையை அவளே தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டா. அவளோட ரூம் மட்டும் சரியில்லை. இங்க பாரு, அவங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவளை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. இங்க எல்லாரும் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவ மட்டும் எப்படி? ஆமா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது உன்னை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. உனக்கு தெரியுமா? ஏய், நான் இப்படிதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீயே யோசிச்சு பாரு. என்னத்தை யோசிக்கிறது? என்ன யோசிக்கிறதா? அவ தான் கேவலமான மூட்ல இருக்கானா, நாமளும் என்ன பண்ண முடியும்? இது ஒண்ணும் ஃபன் கிடையாது. அவ நல்லாதான் இருக்கா. யா ஃபைன். அவ நிஜ வாழ்க்கையை தாண்டி வேற ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா நீதான் ரியாலிட்டியை தாண்டி வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ ஃபேக்ட் ரியாலிட்டின்னு எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க. உன் கூட இருக்கவங்க உன்னை விட்டு போனாதான் அதோட வழி என்னன்னு உனக்கு புரியும். அவளை விட்டுட்டு போயிருக்காங்க, அதான் அவ அப்படி இருக்கா. நாம அந்த போட்டோவை எடுக்காம இந்த இடத்தை விட்டு நிச்சயமா நகரக்கூடாது. நான் இந்த இடத்துல பார்த்தேன், யாரும் நின்னுட்டு இருந்தாங்க. ஹனி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற? இத பாரு, நீ பார்த்தத நம்பாம நான் சொல்லல. நீ ஒன்னும் முதல் தடவையா இப்படி சொல்லலையே. பிக்சர் பத்தி சொல்றியா? ஆமா, பிக்சரை நான் அனுப்பவே இல்ல. நீ தான் அதை அனுப்புன. இல்ல, நான் அனுப்பல. நீ என்கிட்ட தேவையில்லாம விளையாடுற, உனக்கே புரியுதா? அடுத்த நிமிஷமே என்னாச்சுன்னு பாக்க தானே நீங்க வந்தீங்க. இங்க பாரு, இங்க யாரும் உன்னை முட்டாளாக்க நினைக்கல. ஆனா பழையபடி மாறணும். உன்னோட மெடிசன் எல்லாம் நீ எடுத்துக்கணும். ரொம்ப நாளா நீ சாப்பிடாம இருக்க, அது நல்லது இல்ல. நானும் உன்கிட்ட அதனால அப்படி சொல்லல. எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா அது கண்டிப்பா அவங்கள மாத்தும். ஏன், உன்னோட பிரதரை கூட நீ பாரு. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஹனி, இங்க பாரு, நிச்சயமா இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவங்க எப்ப வேணாலும் திரும்பி வருவாங்க. அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம். ஆனா நீ சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அவங்க வரத்துக்குள்ள ஷர்ட்டை கலட்டு. ஓகே, போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? இதுக்கு மேல நானே பண்றேன். என்னாச்சு? என்னாச்சு? இப்படி ஏன் இப்படி தேவையில்லாம கத்துனீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஏன் சொல்லுங்க. நாங்க எதுவும் பண்ணல. அவன் உன்னை அடிச்சானா? என்ன? அப்ப இங்க என்னதான் நடந்தது? நீங்க எல்லாம் முட்டாளாயிட்டீங்க, அதுதான் இங்க நடந்துச்சு. என்னாச்சுன்னு சொல்லு. எல்லாரையும் வெளியே துரத்த போறாங்க. வாய மூடு. சொல்லு. ஆமா, உன்னை அடிச்சானா? எதுக்கு முட்டாள்தனமா அடிச்சனா கேக்குறீங்க? நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. ஜெர்மி, ப்ளீஸ் வாயை மூடு. என்ன வாய மூட சொல்றியா? இது உன்னோட தப்பு. இங்க பாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ என்ன பார்த்த ரேணி? என்ன? நீ அந்த மானிட்டர்ல என்ன பார்த்த? அதான் வெளிய என்ன பார்த்த? என்ன, வெளியே வா. ஒண்ணும் இல்லையே, நான் எதையும் பாக்கலையே. பொய் சொல்லாத ரேணி. எதுவும் பாக்கல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவ்ளோ நேரம் அது இதுன்னு அங்க எதையோ பார்த்தேன்னு நீ தானே சொன்ன. இப்ப எதையுமே பாக்கலன்னு சொல்ற. இங்க என்ன நடக்குது? நாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தோம். என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இரு. இது ஒண்ணு சர்ச் கிடையாது, இது ஒருத்தங்க வாழ்ற வீடு தானே. கொஞ்ச நேரம் உன்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு நான் ஆம்பளையா இருக்கணும்? தேவையில்லாம என்ன கம்ப்ளைண்ட் பண்ண? ஆமா, அவ ரொம்ப நல்லவ. வாய மூடு. நானும் அவளும் கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சடனா அவ எதையோ பார்த்து கத்திட்டா, அவ்வளவுதான். கிரேஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ என்ன பார்த்தேன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, அது ஏதோ ஒன்னும் இல்ல. இந்த வீட்ல என்னமோ இருக்கு. அது என்னதுன்னு சொல்லு. கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம்,
ஆனா அதுதான் உண்மை. நீ என்ன இங்க பேய் இருக்குன்னு சொல்றியா? இங்க பாரு, எனக்கு உன்னை பாக்கும்போது வெறுப்பா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் உன் வாயை மூடுறியா? இங்க பேய் இருக்கு. இங்க உண்மையாவே பேய் இருக்கு. ஓ மை காட், நீங்களா என்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாயை மூடு ஜெர்மி. நீ எக்ஸாக்ட்டா என்ன பார்த்தன்னு மட்டும் சொல்லு. எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. ஆனா அவளோட ஃபேஸ என்னால பார்க்க முடியல. அட கடவுளே, உன்னால பேசாம இருக்க முடியாதா? நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தா என்னால வாயை மூடி சும்மா இருக்க முடியாது. உண்மையாவே அது இங்க இருக்கு. என்ன பயமுறுத்திருச்சு தெரியுமா? நீதான் ஃபேஸையே பார்க்கலன்னு சொன்னியே. இல்ல, ஆனா என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு இப்ப என்னதான் ப்ராப்ளம்? என்னோட ப்ராப்ளமா? நான் இங்க உட்கார்ந்து சில அதிமேதவங்க கிட்ட பேய பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எனக்கு புதுசா இருக்கு. இங்க பாரு, நானும் இங்கதான் இருந்தா நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, நானும் இல்ல, பாத்துருக்கேன். நீ எப்படி சொல்ற? ஏன்னா இந்த உலகத்துல பேயின்னு ஒரு விஷயமே கிடையாது. இதை இன்னும் நான் சத்தமா சொல்லணுமா என்ன? அப்ப எக்ஸாக்ட்டா அவ என்ன பார்த்தான்னு சொல்லு ஜெர்மி. அதை எப்படி நான் சொல்ல முடியும்? அவகிட்டே ஒழுங்கா கேளு. உனக்கு இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? நான் உண்மையாதான் சொல்றேன். இப்பயாவது உண்மையை சொல்லுன்னு சொன்னேன். இங்க பாரு, நீ ஏதாவது கிரிமினலை பாத்துருக்கலாம், ஆனா பேய மட்டும் பார்க்கவே முடியாது. போடா வெண்ண. நீ தாண்டி வெண்ண. இங்க எல்லாருமே லூசுங்க தான். அம்மா நீ எங்க போற? நான் முதல்ல போய் பியர் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்க போறேன். நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏய் பேய், நான் இப்ப போய் முதல்ல பீர் வாங்க போறேன், அப்புறம் பிஸ் அடிக்க போறேன். உன்னால முடிஞ்சா என்ன கொல்லு, ஓகே? முதல்ல நான் பீர் வாங்க போறேன், அங்க பார்க்கலாம். ஹே ஜெர்மி, போகட்ட விடு. நம்ம தனியா இருக்கிறது நல்ல விஷயமா இருக்காது. அவன் எங்கேயாவது போயிட்டு போறான். இப்ப என்ன? இந்த வீட்ல உண்மையில ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். அவ சொல்றது உண்மைதான். நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. என்ன? அவ பேசுற எதையும் தயவு செஞ்சு நீ கேட்காத. கொஞ்ச நேரம் இரு. நீ என்ன சொல்ல வரையோ தெளிவா சொல்லு. நான் பார்த்தது கண்டிப்பா டேஞ்சரான ஒண்ணு. என்ன சொல்ற? இதுல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹே இது கொஞ்சம் பாரு. பேபி பிக்சர்ஸ். இது பாரு. அப்படி ஒண்ணு எனக்கு இதுல வித்தியாசம் தெரியலையே. கொஞ்சம் இரு. அங்க பாரு, பாரு. இது பர்த்டே பார்ட்டி. அதனால என்ன? அது முதல் பர்த்டே பார்ட்டி. சரி, அது ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால என்ன ஆனா இப்போ? இந்த பர்த்டே பார்ட்டி இப்ப நம்ம பார்ட்டிக்கு வந்த குழந்தையோடது கிடையாது. ஓகே, சோ மில்லருக்கு 3 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேல நமக்கு என்ன க்ளூ வேணும்னு நினைக்கிறேன் நீ? சரி, அதுக்காக இதையே நம்மள பயமுறுத்தணும்? உனக்கு புரியல. அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தை இறந்து போயிட்டு தான் நீ நினைக்கிறியா? இருக்கலாம். சரி, அதனால என்ன? நான் பார்த்ததுக்கு 1 வயசு இருக்காது. இல்ல, இந்த போட்டோஸ் 1 வயசு இருக்கும்போது எடுத்தது. ஒருவேளை இந்த குழந்தைய கூட இருக்கலாம். கம் ஆன். ஏன் இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற? நான் கிட்ட ஒண்ணு கேட்கணும். அந்த லேடிக்கு ஒரு 40 வயசு இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். ஓகே, அப்போ மிட் 40னா அவங்களுக்கு 5 வயசு குழந்தையாவது இருக்கும். அதுக்கு 5 வயசும் கிடையாது. ஃபைன், ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். டீனேஜ் குழந்தை. ஒருவேளை 20 வயசுல குழந்தை பெற்றிருந்தா அது டீனேஜ் குழந்தை தானே? ரெனி, ஏன் இருக்க கூடாது? ஒருவேளை அந்த வீட்ல இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க கூட போயிருக்கலாம். நீ ஏன் தப்பா நினைக்கிற? ஒருவேளை அந்த பொண்ணு காலேஜ் போற பொண்ணா இது இருக்கலாம். கூட சரியா இருக்கலாம். எனக்கு தெரியல. இவங்க இது வரைக்கும் 2 தடவை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இங்க கூப்பிட்டாங்க. நீ எப்படி சொல்ற? எனக்கு தெரியும். அவங்களுக்கு கால் பண்றேன்.
நீங்க பேபி சிட்டிங் ஒரு பேய்க்கு பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. நான் குழந்தைக்காக தான் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் நானும் சொல்ல வரேன். நான் இந்த விஷயத்துல நல்லா ஊறி போனவன். நான் ஒவ்வொரு சாட்டர்டேவும் இன்டர்நெட்ல பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் தர லெக்சர்ஸ் எல்லாம் தவறாம பாக்குறவன். ஆனா இது வரைக்கும் நானே பார்க்காத கோஸ்ட நீ பாத்திருக்கன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கேவலம். இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லலாம். இங்க பாரு, ஒருவேளை அந்த குழந்தை இறந்து போயிருந்தா அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ், கண்டிப்பா. இந்த மேட்டரோட கான்செப்டே அதுதானே. நீங்க என்ன சொல்ற? ஒருவேளை அந்த குழந்தை இறந்திருக்கும் தானே நீ நினைக்கிற? ஒருவேளை அது இறந்ததுக்கான காரணம் ஏதாவது ஆக்சிடென்ட் இல்ல டெரிபிள் டிசீஸ் இல்ல ஏதாவது டிராஜடினா அது கண்டிப்பா இப்ப இங்கதான் இருக்கும். அந்த சோலுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருந்தா அது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற வரை இங்கதான் இருக்கும். நீ சொல்றது புரியுது. என்ன சொல்ற? என்ன அவன் சொல்றதெல்லாம் எதுக்கு நீ சீரியஸா எடுத்துக்கிற? இந்த விஷயத்த பத்திலாம் அவனுக்கு தெரியும். அவன் ஒரு முட்டா பையன், தப்பான ஹாபிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். ஹலோ, நீ சொல்றது எனக்கு கேட்கும் தெரியும்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் உளராத. எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடு. ஹே, ஆமா, லாஸ்ட் டைம் உனக்கு கால் பண்ணும்போது நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஹே, இங்க பாரு, நான் உனக்கு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு புரியற மாதிரியே தெரியலையே. நான் அதெல்லாம் பாப்பேனான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, அந்த குழந்தை இறந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், அது உயிரோட இருந்தா மறுபடியும் வரும். அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் உண்மையா பொய்யா? நீ முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். என்னன்னு சொல்றது? அவங்க இறந்து போன குழந்தை இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, அதாவது நீ அவங்க குழந்தை இந்த வீட்டுல இருக்குதுன்னு சொல்லணும். இப்ப நான் என்ன பார்த்தேனே எனக்கு புரியல. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ கரெக்டா சொன்ன, ஆனா இப்ப உளறிட்டு இருக்க. அவன் பேசுறத கேட்டதும் நீ சமாதானம் ஆயிட்ட, அப்படிதானே? சரி, அவன் எங்க காணோம்? ஏய், இங்க நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? இறந்தவங்க லிஸ்ட்லாம் தேடி பார்த்தேன். அதுல ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னது? அதாவது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கா. அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்கா. ரோஸ் அண்ட் பெலாஸ்கோ, டாட்டர் ஆஃப் ரோம் அண்ட் டானியா பெலாஸ்கோ. யாரும் எதிர்பாராத விதமா அவங்களுடைய ஃபேமிலி கெட் டுகெதர்லயே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. நான் தான் சொன்னல. இத பாரு, இங்க ஏதோ ஸ்பிரிட் பத்தி சொல்லிருக்கு. அப்புறம் கிளாஸ்மேட்ஸ், லவ்விங் கேர்டேக்கர், கிராண்ட் பேரண்ட்ஸ் மிஸ் பண்றாங்க, பிளா பிளா பிளா. அவளுக்கு வயசு எவ்வளோ? ஒரு நிமிஷம். 9 வயசு குழந்தை. 9 வயசா? நீ பார்த்த பொண்ணுக்கு ஒரு 9 வயசு இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல, நான் எதையும் பார்க்கல. அப்படியே என்கிட்ட கேக்குறீங்க? நல்லா பேசுற. ஆமா, இருக்கலாம், எனக்கு தெரியல. ரே, ஏய், இங்க பாரு அவளோட பிக்சர். ரொம்ப அழகா இருக்கா. நீ பார்த்த பொண்ணு இவ தானே? எனக்கு சரியா தெரியல. அங்க டார்க்கா இருந்ததுனால எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியல. என்ன கருமம் இது? நீங்க ஏதாவது வீடியோ இல்ல பிக்சர் எடுத்தே ஆகணும். செத்து போன பொண்ணு எப்படி பிக்சர் எடுத்து நாங்க அனுப்ப முடியும்? அவ எப்படி இறந்தா? இல்ல, அத பத்திலாம் எதுவும் போடல. எங்க வீட்ல இறந்திருக்கான்னு தான் போட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தேடி பாரு, ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பா. அங்க என்ன பண்ற? வந்து இந்த பொண்ணான்னு பாரு, வா. என்ன கொடுமை இது? ஹே கிரேஸ், இது அந்த பொண்ணு தானா? இப்ப முடியாது. அவன் இருக்கான்ல, இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி வீடியோ எனக்கு அனுப்பியிருக்கான். சரி, அதுக்கு என்ன இப்போ? நீ எங்க போற? நான் அவனை கொல்ல போறேன். ரே, ஒரு நிமிஷம் இரு. தயவு செஞ்சு இங்க கொஞ்சம் பாரு ரே. என்ன வேணும்? இது ரொம்ப டேஞ்சரா என்ன? அப்படிலாம் இல்லன்னு நினைக்கிறேன். என்ன தெரியலையா? அவனுக்கு அது எப்படி தெரியும்? சொன்னதை வச்சு அவன் கெஸ் பண்ணிட்டான். ஏய், நான் வெறும் கெஸ் மட்டும் பண்ணல. என்ன ரே?
ஏய் ஒரு நிமிஷம், இன்டர்நெட்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நான் கேட்டு பாக்குறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க? கொஞ்சம் இரு, இப்பதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீ கண்டதையும் பேசிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குழந்தை இறந்து இருந்ததுன்னா அந்த மரணம் வந்து சாதாரணமா இல்லாம வேற ஏதாவது மர்மமான முறையில இருந்தாதான் அந்த ஆவி ஆபத்தானது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அநீதியான முறைனா வயலன்ஸ், டிராஜிக், இல்லனா இந்த உலகத்தையும் அந்த உலகத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம். அந்த மாதிரி இறக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனா 9 வயசு குழந்தைக்கு அப்படி என்ன நடந்திருக்க போகுது? ஆனா நீதான் பேபி சிட்டரா இருந்ததே இல்லையே. செமையா காமெடி பண்றப்போ. ப்ளீஸ், நான் பெட்டரா ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. ஆமா, ஆனா அது மட்டும் ஒரே ஃபேக்டர் கிடையாது. என்ன சொல்ற? இங்க பாரு, அது ஆங்கிரியா இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் அதை பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. இப்ப என்ன பண்ணா அது டென்ஷன் ஆகும்? அவ கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு ரே. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு உனக்கு அங்க இருந்து நீங்க வெளில வர்றதுதான் நல்லது. நீ எந்த எவிடன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி இறந்த குழந்தைங்களா அவங்களோட டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு மட்டும்தான் டேஞ்சரஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்? அது எனக்கு சரியா தெரியல. அன்னைக்கு மட்டும்தான் அதுங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து கொடூரமா ஆக்ட் பண்ணும் நீங்க சொல்லிருக்காங்க. பிசிக்கலா ஏதாவது பண்ணுமா? அவன் என்ன சொல்றான்? அதாவது அங்க இருக்கிற எதையாவது பொருளை எடுத்து உங்களை ஹர்ட் பண்ற கூட சான்ஸ் இருக்கு. மத்த நாட்கள்லாம் அதே மாதிரி பண்ணாது. மத்த நேரம் பார்க்கலாம் எப்பவாவது. ஆனா ஆனிவர்சரி அன்னைக்கு கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும், அப்படிதான் சொல்லிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு அந்த நாளா? அவ என்னைக்கு இறந்திருக்கான்னு பாரு. அதுல டேட் போட்டிருப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் இரு, பாக்குறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் சொல்லு. இன்னைக்கு என்ன டேட்? அக்டோபர் 7. அது முடியும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த குழந்தை எப்ப இறந்துச்சு? உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த குழந்தை 3ஆம் தேதி தான் இறந்திருக்கு. நீ இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கன்ஃபார்ம் பண்ண. 100% ஷூரா சொல்றியா? அப்சல்யூட்லி. 3ஆம் தேதி இறந்திருக்கான்னு 5ஆம் தேதி இன்டர்நெட்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க. நான் உன்னை நம்புறேன். இருந்தாலும் நியூஸ் ஆர்டிக்கல் ஏதாவது வந்திருக்கான்னு பாரு. எனக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடு. எதையாவது பார்த்து எப்படியாவது சொல்லு. ஓகே, நான் பாத்ரூம் போகணும். போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்றேன். ஓகே ஓகே. ரெனே, இதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா? எனக்கு அதெல்லாம் புரிய அவசியம் இல்ல ரே. நீ போய் உன் வேலையை முடிச்சிட்டு வா போ. ஓகே ஓகே, பாய். அவன் சீக்கிரம் வந்துடுவான். நல்ல வேலை நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க. மணி 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட், நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? யா எனக்கு புரியுது. ஆனா இப்ப எனக்கு மூடு இல்ல. கம் ஆன் கிரேஸ். கிரேஸ், என்னாச்சு உனக்கு? எதுக்கு கடிக்கிற?
அட கடவுளே, உனக்கு என்னதான் ஆச்சு? ஜேமி, 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 நீ எங்க போய் தொலைஞ்ச? ஜேமி, நீ உள்ள இருக்கியா? இங்க பாரு, இது காமெடி பண்ற நேரம் இல்ல. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அத சொன்னா அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட சொல்லு, ஒரு குழந்தை நல்லா தூங்கிடுச்சு, இன்னொரு குழந்தை இப்ப முழிச்சிட்டு இருக்குன்னு. ஓகே, இங்க பாரு, இது ஒன்னும் ஃபன் கிடையாது. ஓகே, சீரியஸான விஷயம். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் நீ உண்மையை சொல்லிடு. இந்த வீட்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிடு. அவங்க கண்டிப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா இங்கதான் ஒண்ணு இருக்குது இல்ல. இங்க பாரு, அது அவங்களோட குழந்தைய இல்லாம போனா. நீ கொஞ்சம் சீரியஸா இரு. அவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னாச்சு? என்னாச்சு?
ஹனி ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்ல, எதுவும் தப்பா நடக்கல. இல்ல, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல, இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன அது? என் அம்மாக்கு என்னாச்சுன்னு உங்ககிட்ட சொல்லல. நீ காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 இயர் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் தானே? உண்மை தானே? அப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஆனா அது உண்மை கிடையாதுல்ல. நான் ரீ அப்புறம் அம்மா அப்பா நாங்க ஒரு அழகான குடும்பம். நாங்க எங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். ஒரு சமயம் எங்க அப்பாக்கு எங்க அம்மா மேல வெறுப்பு வந்துருச்சு. அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. நாங்களும் தனியா வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க லைஃப் மொத்தமா மாறிடுச்சு. நாங்க வேற மாதிரி இருந்தோம். எங்களை காப்பாத்த அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. எல்லாத்தையும் அவங்க தனியாவே பாத்துக்க வேண்டியதை அடிச்சா. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். ஆனா எங்க அம்மா என்னைக்குமே சந்தோஷமா இல்ல. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல முடிச்சேன். அப்புறம் காலேஜ முடிச்சேன். கடைசியா ஜாப்ல சேர்ந்தேன். ஆனா அவங்க என்னை விட ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே சரியா பண்ணாங்க. எனக்காகவும் ரேக்காகவும்.
ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் லாஸ்ட் சம்மர் நான் ஒரு வேலையில சேர்ந்தேன். ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல என் சம்மர் ஜாப் இருந்துச்சு. ஒரு நாள் நான் ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன கூட்டிட்டு போக வரேன்னாங்க. ஆனா லேட் ஆயிடுச்சு. சோ அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் தொடர்ந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவங்க டிரைவிங்ல இருந்ததால எனக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணது அவங்களுக்கு கவலையா இருந்திருக்கு. நிறைய டெக்ஸ்ட் வரவும் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க போன் எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த சமயம் இறந்துட்டாங்க. இங்க பாரு ஸ்வீட்டி, என்னாலேயே அவசரத்தால இறந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் அவங்களுக்கு கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் தம்பி இந்த ஸ்பிரிட் பேய் உலகம் இத பத்திலாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். அவங்க கிட்ட பேசணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அது அவனால முடியல. எங்க அம்மா கிட்ட பேச முடியல. இது எங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க நம்புறேன். என்ன மன்னிச்சிருப்பாங்க நம்புறேன். ஒருவேளை அவங்க என்ன மன்னிக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எனக்கு எல்லாமே அவங்கதான். அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி கடைசி என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? தம்பிய பாத்துக்கன்னு சொன்னாங்க. இங்க பாரு ஸ்வீட்டி, என் தம்பி நினைக்கிறது சீக்கிரமா நடக்கணும். எல்லாம் ஓகே ஆயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கா? நான் அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு புரியுது. சரி, முதல்ல அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வா. வேண்டாம், நம்ம இப்ப ஒன்னாதான் இருக்கணும். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவும் ஆகாது. இங்க எதுவுமே சரியில்லை. ஓகே, சரி ஒன்னா போகலாம் வா. ரே தான் திரும்ப கூப்பிடுறான். நான் போய் கீழே பார்த்துட்டு வரவா? வேண்டாம், எனக்கு வெயிட் பண்ண. ரே, ஹே गाइस, எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப பயத்துல இருக்கோம். நீங்க பயப்படலாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. நீ உண்மையதான் சொல்றியா? ஏன்னா இங்க எல்லாம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. நான் 100% ஷூரா சொல்றேன். அவ கண்டிப்பா உங்க கூட விளையாடுவா, ஆனா எந்த தப்பும் பண்ண மாட்டா. எனக்கு தெரியல ரே. அவளை பத்தி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுதா உனக்கு? நான் அவளை பத்தி இன்டர்நெட்ல ஏதாவது இருக்கான்னு தேடினேன், ஆனா பெருசா ஒண்ணும் கிடைக்கல. அவ எப்படி இறந்தா? தண்ணில முழுகி செத்துருக்கா. என்ன ஆக்சிடென்ட்லயா? ஆமா, ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட். அவ விளையாண்டுட்டு தான் இருந்திருக்கா, ஆனா திடீர்னு இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. எனக்கு இது புரியலையே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அவ இங்கதான் இருக்கா, அதுவும் கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். அவ டேஞ்சரஸ் நினைக்கல, ஆனா கிரேஸ், ஜெமி, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம போலாம். காய்ஸ், நீங்க இங்க தானே இருக்கீங்க? என்னாச்சுங்க? இந்த வீட்ல இருக்கிறது கண்டிப்பா ரோஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சான்ஸே இல்ல, ரோஸ் தான் இருக்கணும். ஏன்? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது.
அது இப்படி பண்ண வாய்ப்பில்லை. ஏன்னா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு தெரியல. ஆனா நீ எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அது ஒருவேளை இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களா கூட இருக்கலாம்ல. இந்த வீடை கட்டும் போது இறந்து போயிருக்கலாம். இல்லனா ஒருவேளை நீ பைத்தியம் மாதிரி பேசுற. அப்படிலாம் இல்ல. நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல. முதல்ல நீ கொஞ்சம் காமா இருக்கணும். குழந்தை மில்லர் தூங்கட்டும். தயவு செஞ்சு அதை டிஸ்டர்ப் பண்ணிடாத. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். இல்ல ரே, இந்த வீட்ல என்னமோ இருக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை ரோசா இருந்தா அது ஆபத்தானது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறது ஆபத்தானது. ரெனே, நிறுத்துறியா? இல்ல ரே, நாங்க இங்க பார்த்தது வேற ஏதோ ஒண்ணு. நீ பார்க்காத, நீ தெரிஞ்சுக்காத ஒண்ணு. நமக்கு அதை பத்தி கண்டிப்பா தெரியாது. ரே, நீ மில்லர்னு சொன்ன. வாட்? நீ இப்போ மில்லர் தூங்கட்டும் தானே சொன்ன. நீ எப்படி மில்லர்னு சொன்ன? நான் அந்த குழந்தையோட பேரு மில்லர்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. கால அட்டன் பண்ணி பேசுடி. கைஸ், அந்த குழந்தையோட அப்பா அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. நாம இங்க இருந்து போகணும். நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய. சொன்ன கேளுங்க, வெளியே வாங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. ஹலோ ரே. ரெனே, ரெனே என்ன பிரச்சனை? ரே, நீ தான் பேசுறியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க என்ன கண்டுபிடிச்ச ரே? நான் அந்த ரோஸ் பத்தி சில ஆர்டிகல்ஸ் படிச்சேன். நீ குடிச்சிருக்கியா என்ன?
வாட்? ஆமா, உனக்கு எப்படி அது தெரியும்? அந்த டேட் தப்பு தானே? அந்த குழந்தை இன்னைக்கு டேட்ல தானே கரெக்டா இறந்து போயிருக்கு. இல்ல ரெனே, அந்த டேட் கரெக்ட் தான். அது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த குழந்தை கரெக்டா இன்னைக்கு தான் இறந்திருக்கு. இல்ல ரெனே, நான் சொல்றது கேளு. அது ஒண்ணும் ஆக்சிடென்ட் இல்ல. என்ன? அங்க ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அவங்க தான் கொண்டிருக்கணும் அந்த குழந்தைய பாத்துட்டு இருந்தவங்க. என்ன சொல்ற? டேனி, அவங்க மேலதான் போலீஸ் கூட சந்தேகப்பட்டிருக்காங்க. நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க? ரோஸ பாத்துக்கிறதுக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் குழந்தைய கொண்டிருக்காங்க. அது அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே. என்னது? ஏன்? யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க பின்னாடி என்ன கதை இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க தான் கண்டிப்பா கொலை பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது ப்ரூவ் ஆகலன்னு சொன்னியே. இல்ல. ஏன் அப்படி? ஏன்னா அவங்களும் செத்துட்டாங்க ரெனே. என்ன? தூக்குல தொங்கி செத்துருக்காங்க. எப்போ? எங்க? அததான் உன்கிட்ட நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது நாளைக்கு. நாளைக்கா? நீ எதை மீன் பண்ணி சொல்ற? இன்னைக்கு மிட் நைட்குள்ள நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும். அப்படி வந்தாதான் உங்களால தப்பிக்க முடியும். ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய பார்த்தவங்க நாளைக்கு தான் இறந்திருக்காங்க. என்ன சொல்ற? என்ன? ஆல்ரெடி நாளைக்குன்றது வந்துருச்சு. மிட் நைட் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜெர்மி, எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ இப்பவே 911க்கு கால் பண்ணு. ரே, என்ன பாரு, பயப்படாத. இது நான் தான். என்ன பாரு, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லாதான் இருக்க, ஓகேவா? இங்க பாரு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்க. எங்க நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் ஹனி. இல்ல, ஜெர்மி இறந்துட்டா. ரோஸ் தான் கொன்னுட்டா. அந்த ரோஸ் தான் ஜெர்மிய கொன்னு இருக்கா. நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். கொல்லல. அந்த ரோஸ் தான் ஜெர்மிய கொன்னு இருக்கா. நான் பார்த்தேன். அது நம்ம ரோஸ் இல்ல. என்ன சொல்ற? அது ரோஸ் கிடையாது, அது ஒரு நானி. 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவதான் அவங்க 2 பேரையும் கொன்னு இருக்கா. ஏன் நாம இங்க இருந்து வெளியே போகணும்? எதுக்காக அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? நம்மள ஏன் அவ கொல்லணும்? அவளுக்கு என்ன தேவை? 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்கானா, இப்ப எதுக்காக அவ திரும்பி வரணும்? அது ஏன்னா இந்த நாள்லதான் அன்னைக்கு அவ இறந்திருக்கா. ஹனி, அவ மறுபடியும் ஒரு கொலை பண்ணதான் இங்க வந்திருக்கா. யாரு? அந்த குழந்தையா இருக்கும். அதுக்கு பாதுகாப்பா இருக்கறதால நம்மளே கொல்ல வரா. அவளுக்கு நம்மள பத்தி கவலை இல்ல. அவ நம்ம கூட கேம் விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு மில்லர் வேணும். இன்னைக்கு பண்ண போற? ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டா. நான் சொல்றேன், உனக்கு புரியலையா? வா, நம்ம கிளம்பலாம். எப்படியாவது இங்க இருந்து போகணும். அவ கண்டிப்பா நம்மளே கொன்னுடுவா. இங்க பாரு, நீ கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல, அவ கொன்னுடுவா. உன் போன் அடிக்குது, எடு. இங்க பாரு, இங்க இருந்து நம்ம உடனே போயிடலாம். இப்பவே போயிடலான்னு. பயப்படாம வா.
ஒண்ணும் ஆகாது. வா, இந்த வீட்ல இப்ப நாம மட்டும்தான் இருக்கோம். நெய்பர்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. மில்லரை தூக்கிட்டு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா. நான் எதையுமே பார்க்கல. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. போன் இருந்தாலாவது டார்ச் அடிக்கலாம். உங்ககிட்ட போன் இருக்குன்னு நான் நினைச்சேன். ரெனே, இது இங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. கேலி, உனக்கு என்ன ஆச்சு? Oh my God! நீமா உன்னால இவனை எதுவும் பண்ண முடியாது. உன்னால இவனை எதுவும் பண்ண முடியாது.
911 உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி? எனக்கு உதவி வேணும். There's nothing more that I can do.
say